ஒரு சிறுமியை வேலை வாங்கி தருவதாக அழைத்து சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. தற்போது டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கும் ஒரு உத்தரவு நாடு முழுவதும் பெரும் கண்டனத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்தது, எப்படி ஒரு சிறுமியின் வாழ்க்கை சிதைக்கப்பட்டது, எப்படி நீதிமன்றம் மறுக்கப்பட்டது, முழு கதையும் இப்போது பார்க்கலாம். 2017ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னா மாவட்டம் ஒரு சிறுமிக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி அழைத்து சென்று அவளை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குகிறார்கள். முக்கிய குற்றவாளி அப்போதைய பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்கர். சிறுமியின் பெற்றோர் காவலர் நிலையத்தில் புகார் அளித்தார்கள். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்த பின்புதான் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனாலும் முக்கிய குற்றவாளியான பாஜக எம்எல்ஏ மீது வழக்கு பதியப்படவில்லை. மீண்டும் போராட்டங்கள், கண்டனங்கள் தொடர்ந்த பின்புதான் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. 2019ஆம் ஆண்டு வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் சமயம் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தையை பொய்யான காரணம் கூறி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றார்கள். அங்கேயே அவரை தாக்கி கொலை செய்கிறார்கள். இந்தியா முழுவதும் அதிர்ச்சி அலைகள். எல்லோரும் ஒரே விஷயத்தை பற்றி தான் பேசினார்கள். இதற்கு பிறகுதான் உண்மையான விசாரணை நடக்க ஆரம்பித்தது. ஆனால் முடிந்ததா? இல்லை. சிறுமியின் சித்தப்பா மீது பொய் வழக்கு. அவரும் சிறையில் அடைக்கப்படுகிறார். மிரட்டல்கள், கொலை முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருந்தன. பயந்து போன சிறுமியும் அவரது தாயும் உத்தரப்பிரதேச நீதிமன்றத்தில் முறையிடுகிறார்கள். எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று. பாதுகாப்புக்காக 2 காவலர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். ஒரு ஆண் காவலர், ஒரு பெண் காவலர். ஆனாலும் மிரட்டல்கள் தொடர்ந்தன. 2019 மீண்டும் நீதிமன்றத்திற்கு வாக்குமூலம் அளிக்க செல்கிறாள் அந்த சிறுமி. வழக்கறிஞர், 2 உறவினர்கள் அவளுடன் பயணிக்கிறார்கள். திடீரென்று ஒரு லாரி வேகமாக வந்து மோதியதில் பெரிய விபத்து ஏற்பட்டது. 2 உறவினர்களும் உயிரிழந்தனர். சிறுமி கடுமையாக காயமடைந்து செயற்கை சுவாசத்தில் இருந்தாள். இது வெறும் விபத்தா? இல்லை. லாரியின் நம்பர் பிளேட் கருப்பு வண்ணம் பூசி இருந்தது. பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்ட 2 காவலர்களும் அந்த நேரத்தில் அவளுடன் பயணிக்கவில்லை. ஏதோ சிறு சிறு காரணங்களை சொல்லி தப்பித்துக் கொண்டார்கள். இதற்கு முன்பு சிறுமி தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் எழுந்திருந்தாள். ஆனால் அந்த கடிதம் தலைமை நீதிபதியை சென்றடையவில்லை. விபத்துக்கு பிறகு 2-3 வாரங்கள் கழித்துதான் அந்த கடிதம் அவரை சென்றடைந்தது. தலைமை நீதிபதி கடுமையாக சாடினார். ஒரு விசாரணை குழு நியமிக்கப்பட்டது. வழக்கு உத்தரப்பிரதேச நீதிமன்றத்திலிருந்து டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. தந்தை கொலை வழக்கிலும் குல்தீப் சிங் செங்கர் மீது வழக்கு பதியப்பட்டது. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணை முடிந்து தீர்ப்பு வந்தது. முக்கிய குற்றவாளி குல்தீப் சிங் செங்கருக்கு ஆயுள் தண்டனை பதிக்கப்பட்டது. சிறுமிக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு. மேலும் இனி அந்த சிறுமிக்கு எந்த கொலை மிரட்டலும் கூடாது, அவளது வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டது. ஆனால் இதைத் தொடர்ந்து குல்தீப் சிங் செங்கர் மேல்முறையீடு செய்கிறார். அந்த விசாரணையில் தந்தையின் கொலை வழக்கு நிலுவையில் இருப்பதை காரணமாக காட்டி தற்போது அவருக்கு வழங்கப்பட்ட ஆயுள் தண்டனையை நிறுத்தி வைக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம். இந்த தீர்ப்பு தான் இன்று நாடு முழுவதும் பெரும் கண்டனத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு ஏன் இந்த சலுகை, ஏன் ஆயுள் தண்டனை நிறுத்தப்பட வேண்டும் என்று. இன்னும் கொடுமை, இதற்கு எதிராக போராட்டம் நடத்திய அந்த சிறுமியின் தாயை காவல்துறை அராஜகமாக கைது செய்திருக்கிறது. இந்தியாவில் குறிப்பாக வட மாநிலங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடக்கின்றன. ஆனால் அதைவிட பயங்கரமானது அந்த பெண்கள் நீதி கேட்கும் போது அவர்கள் எதிர்கொள்ளும் அடக்குமுறைகள். ஒரு சிறுமி இறந்து போனால் கூட அவளது உடலை பெற்றோருக்கு தர மறுப்பது. குஜராத் கலவரத்தின் போது பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகளை விடுவித்தது. இன்று கேள்வி ஒன்றுதான், நீதிமன்றங்கள் முன்வந்து இது போன்ற வழக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சரியான தீர்ப்பை வழங்கும் நாள் எப்போது வரும்? உன்னா வழக்கு வெறும் வழக்கில்லை. இது இந்தியாவில் நீதி, அதிகாரம், பெண்களின் பாதுகாப்பு பற்றிய பெரிய கேள்விகளை எழுப்புகிறது.